கிரீனில ஆடு மாடு நம்ம சேல் பண்றது இல்லாம நம்ம தாலுகா சைடு இருந்து யார் ஆடு மாடுங்க விற்கிறாங்களோ அதை வாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம திருப்பூர்ல இருந்து ஒரு கிளைண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. சார் எங்ககிட்ட ஒரு 20 ஆடு இருக்கு, இந்த 20 ஆடு நாங்கள் சேல் பண்ணோம் அப்படின்னு. அதுக்காக அவர் ஆடுமே எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அவர் பேரு ஊரு எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்றதெல்லாம். சார் வணக்கம் சார். நீங்க ஆடு எடுத்துட்டு வந்தீங்க, எவ்வளவு ஆடு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சார் இதுல வந்து ஒரு 16 கொடியாடு ஒரு கடாடு இருக்கு சார். குட்டிங்க அடுத்தது ஒரு 7 குட்டி கிட்ட இருக்கு. ஓகே, 7 குட்டி கிட்ட இருக்கு. ஓகே, நீங்க எப்படி கிரீனிங் கான்டாக்ட் பண்ணீங்க? அப்பா வந்து தெரியல, அப்பா வந்து கனெக்ஷன் பண்ணாரு, இது மாதிரி போயிட்டு வர சொன்னாரு, அதுக்கோசம் வந்தோம். ஓகே ஓகே, நீங்க திருப்பூர்ல இருந்து ஆடு சேல் பண்ணுவீங்க. ஆமா. பேமெண்ட் எல்லாம் எப்படி சொல்லிருந்தாங்க உங்களுக்கு? பேமெண்ட்லாம் அஃபோர்டபுளா இருந்து எல்லாமே ஒரே இதுவா தான் இருந்தது. ஓகே ஓகே ஓகே, நீங்க என்ன பேமெண்ட் ஆடு இறக்கிட்டு உடனடியாக உங்களுக்கு பேமெண்ட் நம்ம கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க சார். உடனே ஆடு இறக்கிட்டு உடனே பேமெண்ட் பண்ற மாதிரி. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நீங்க ஆடு எல்லாமே சூப்பரா வளர்த்துட்டு இருந்தீங்க. நீங்க எப்படி உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ரேட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து? சாட்டிஸ்ஃபைடா தான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.